மோசே தேவன் நோக்கி கெஞ்சப்படும் போது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார் என்ற வாசிக்கும். வேதத்தில் யாத்திராங்கத்து புஸ்தகத்தில் வாசிக்கப்படும் போது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை செழிக்கும்படியாக தழைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் பயந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தகப்பன் இறங்குவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 145 சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கும்போது அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்றார். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு இறங்கி நமக்கு ரட்சிக்கிறவராய், அதில் விடுதலை கொடுக்கிறவராய், அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய், நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராய், நமக்கு செழிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு இறங்குகிற கர்த்தர் அவர் தகப்பன், இந்த உலக பிரகாரமான தகப்பனை இறங்கி எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார், அதை காட்டிலும் மேலான தகப்பன் இதுவரைக்கும் நம்மளோட தகப்பனை கூட சுமந்து கொண்டு வந்த தேவன் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார். அவருடைய தகப்பனை கூட இறங்குகிறவர், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இம்மட்டும் இறங்கி பயந்து நம்ம வாழ்க்கை